ஆண்மதனை பெற்றிருக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். பெண்கள் பேருந்தில் இலவசமாக செல்வது ஒரு பாக்கியம்தான். அனைவரும் வீட்டிலும் ஆண்களும் இருக்கின்றனர். இலவசம் செய்ததற்கு பதிலாக பேருந்து கட்டணத்தை குறைத்திருக்கலாம். தற்போதைய அரசியல்வாதிகள் செய்வது சரியா? பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு கொடுத்தது சரியானால் ஏன் ஆண்களுக்கு கொடுக்கின்ற 50%த்தில் பெண்களுக்கு 33% கொடுக்க வேண்டும்? இதேபோல அரசியல் தேர்தல்களிலும் 83% பெண்களை நிற்க வைக்கலாமே, ஏன் ஆண்கள் நிற்கிறார்கள்? ஒரு காலத்தில் ஜெயலலிதா அவர்களை புடவை இழுத்து அசிங்கம் படுத்தினார்கள். மேலும் சில நேரத்தில் தேர்தலில் வென்றபொழுது சேவலையும் கோழியையும் சக்கரத்தில் போட்டு சாவடித்தார்கள். தயவு செய்து சிந்தியுங்கள். உங்கள் ஓட்டு ஒரு நாள் மட்டும்தான். அந்த ஒரு நாள்தான் நீங்கள் ஆட்சியாளர். மற்ற 5 ஆண்டு தேர்தலில் வெல்பவர்களே ஆட்சியாளர்கள். சிந்தித்து செயல்படுவீர். உங்கள் மகன் வேலைக்குப் போகாமல் நீங்கள் பார்க்கும் பெண் அரசு வேலைக்குப் போகும். பார்த்து கொள்ளுங்கள். நான் தற்போதைய ஆளும் கட்சிக்குதான் எனது ஆதரவு இருந்தது. சமநிலை தவறும் பொழுது அங்கு எல்லாமே தவறாகும். தயவு செய்து ஷேர் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் கூட வேண்டாம்.